Praise the Lord. ஓ சோதரம், நன்றி நன்றி. எல்லாரும் இருக்கிற இடத்துல அந்த காலவெளியில் அந்த ராஜாதி ராஜாவை, அந்த நீதியின் சூரியனை, அந்த மகத்துவம் உள்ளவரை இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி ஆராதிக்கிறீங்களா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி விசுவாசத்தோடு. ஆமென். பலவீனங்கள், சோர்வு இருக்கலாம், ஆனால் தேவ சமூகத்தில் வந்து அப்பாவை மனதார ஆராதிங்க. ஹல்லேலூயா. சொல்றேன், தீர்க்க தரிசனமாய் சொல்கிறேன். நீங்கள் இருதயத்தை உயர்த்தி கரங்களை உயர்த்தி ஆராதிக்கும் பொழுது சில தீராத காரியங்கள், அநேக நாட்கள் உங்களை அலக்களித்த சில விஷயங்கள் உங்க வீட்டிலிருந்து இப்பொழுது அது வெளியேறுகிறது. உங்க வாழ்க்கையிலிருந்து அது வெளியேறுகிறது. ஆமென். எல்லாரும் விசுவாசத்தோடு. அது பலவீனமா இருக்கலாம், அது பலவிதமான பயங்களாக இருக்கலாம், சந்தேகங்களாக இருக்கலாம், குழப்பத்தின் ஆவியா இருக்கலாம், அநேக விஷயங்களை இழந்து போனதா இருக்கலாம், ஏமாந்து இழந்து போனதா இருக்கலாம். இருக்கிற இடத்துல அப்பாவின் சமூகத்தில் கரங்களை உயர்த்தி ஆராதிக்கும் பொழுது ஹல்லேலூயா, தேவனுடைய கரம் நீட்டப்படுகிறதை நான் பார்க்கிறேன். ஒவ்வொரு மேலும் தேங்க்யூ லார்ட் ஆராதித்துக் கொண்டு இருக்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் ஹல்லேலூயா நிலநாட்டமாய் இருப்பதற்காக நன்றி. கடவுளுடைய கரம் இருப்பதற்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சிலர் பல நாட்கள் தீராத ஒரு பிரச்சனை உங்க சரீரத்தில், ஆவியானவர் சொல்றாரு, உங்களை பத்தி தான், நீங்க தான். அந்த இடத்துல கை வைங்க. சொல்லுங்க, இயேசுவே நீர் பெரியவர், நான் உண்மை ஆராதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாகட்டும் என்று உங்களை பார்த்தே சொல்லுங்க. இந்த பலவீனத்தை வெறுக்கிறேன். இந்த பலவீனம் எனக்குரியதல்ல. இல்லை, இல்லவே இல்லை. இயேசு நாமத்தை சொல்லி இந்த பலவீனத்துக்கு என்னிடத்திலிருந்து போ என்று சொல்லி கட்டளை கொடுக்கிறேன். உங்களை பார்த்து பேசுங்க. ஆமென், ஆமென். சுகம் உண்டாகிறது, தேவனுடைய அனுக்கிரகம் உண்டாகிறது. நன்றி, நன்றி. உமது கரத்துக்கு நீர் ஆளுகை செய்யுங்கப்பா. ஆமென், ஆமென். கடவுளுடைய வேத வார்த்தை எடுப்போமா? அதுதான் நமக்கு ஆகாரம், அதுதான் நமக்கு சுகம். எந்த ஒரு மனுஷி அந்த ஆகாரத்தின் மேல வாஞ்சையாயிருந்து அதை எடுக்கிறானோ, பஞ்சகாலம் வந்தாலும் சரி அவனுடைய காரியங்கள் ஜெயமாயிருக்கும். பஞ்சம் அவன்கிட்ட தோத்து போயிடும். நம்புறீங்களா? வாங்க, சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சங்கீதம் 40ஆம் அத்தியாயம் 17ஆம் வசனம். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறோமாயிருக்கிறீர். ஆமென். இந்த வசனத்தை ருசிச்சு பார்த்து இந்த பக்தன் பாடி வச்சிருக்கிறாரு. மக்களே, எனக்கு யார் இருக்கா? இது எப்படி செய்வேன்? எனக்கு ஒன்றும் தெரியலையே, கண்ணை கட்டி விட்ட மாதிரி இருக்கேன். நான் வாழ முடியுமா? எனக்கு வாழ்க்கை இருக்கா? சில நாட்களுக்கு முன்னதாக ஒருத்தர் என்ன பார்த்தார். அவர் சொன்ன காரியம், என்ன போலதான் ஒருத்தர் இதே போல ஒரு மொபைல் ஷாப்பை வைத்தாரு. சொல்ல போனா அவரை காட்டிலும் கொஞ்சம் லெவல் கூட தான் நான் வச்சேன். ஆனா அன்னைக்கு பாருங்க, அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு விருத்தி விருத்தி விருத்தி. கர்த்தர் அறியாத ஒரு மனுஷன், ஆனா நான் கர்த்தர் அறிஞ்சுவேன். நான் அதே லெவல்ல தான் இருக்கிறேன். என்ன செய்யணும் தெரியலையே பிரதர், ஏன் இப்படி? இந்த வசனத்தை பாருங்க. இந்த வசனத்தை பார்த்து நீங்க உங்க இருதயத்துல பேச வேண்டும். எப்படி பேசணும்? ஆண்டவரே, அவன் முன்னேறான், நல்லது வரட்டும், இன்னும் அவன் பழுகணும், பெருகணும், நான் பொறாமப்பட மாட்டேன், நான் உங்க பிள்ளை அப்படி சொல்லிட்டு இப்ப நீங்க உங்களை பத்தி பேசணும். ஆண்டவரே,
நான் உங்க பிள்ளைப்பா, நீர் என் தகப்பன், நீர் எனக்கு துணை, நான் அதை நம்புறேன். நீ எனக்கு துணையா இருக்கும் பொழுது எப்படி என்னுடைய வாழ்க்கையில் இந்த தரித்திரம் வந்து ஆளுகை செய்யும்? அதுக்கு எப்படி முக்கியத்துவம் இருக்கும்? இல்லை, நான் அதை நிராகரிக்கிறேன். தேவரே, நீர் என் துணை, உங்க துணை இருக்கும் பொழுது எனக்கு வெற்றி. நான் சொல்றது புரியுதா? இப்பவே பேசுங்க. ஏசப்பா, நீர் என் துணை, நீர் என் துணை. அல்லேலூயா. கரங்களை பிடிச்சு தூக்கிட்டு வருவாரு. நீ கீழே இருக்கலாம், விழுந்து போய் கிடக்கலாம், சேற்றில் இருக்கலாம், தூசியில் இருக்கலாம், அது விஷயம் கிடையாது. அப்பாவை நம்பி, அப்பா எனக்கு உங்க துணை வேணும்னு கையை நீட்டினீங்கன்னா போதும், என் தெய்வம் தூக்கி நிறுத்துவார். ஆமென், ஆமென். ரெண்டாவது, இந்த வசனத்துல என்னை விடுவிக்கிறவருமா இருக்கிறார். பிள்ளைகளே, எந்த பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கலாம் நீங்க. கடன் பிரச்சனை, இன்னும் சில பேர் பாவ பழக்க வழக்கம். ஐயோ, நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா அந்த பாவ குணம் என்னை அலக்களிக்குது. சில விஷயத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிறேன், தரித்திரத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிறேன், போராட்டத்துல நெகட்டிவ் தாட்ஸ் வந்து கொண்டே இருக்குது. எனக்கு இதுல இருந்து வெளியில வரணுமே. ஆனா நல்ல கவனிங்க, கர்த்தர் ஒருவரே விடுவிக்கிறவராக இருக்கிறார். ஐயோ, எனக்கு விடுதலை நடக்காதா? நடக்காதா? எனக்கு தெரியும், அநேகர் என்கிட்ட நீங்க தொலைபேசியில பேசுறது, சில குடும்பங்கள் அவங்க என்கிட்ட கேட்கறதும் உண்டு. சில பேருக்கு கிட்டத்தட்ட 2 வருஷமா 3 வருஷமா பெண் பிள்ளைகளை பார்த்துட்டு இருக்கிறாங்க திருமணத்திற்கு. ஆண் பிள்ளைகளை பார்க்குறாங்க தங்களுடைய பிள்ளைகளுக்கு. ஆனா ஒரு அறிகுறி தெரியல. அப்படியே ஒண்ணு வருது, அது அப்படியே காத்தா மறைஞ்சு போகுது. இதே போலதான் அனைவருடைய வேலை வாய்ப்பு. ஒருத்தர் சொல்றாரு, ஒரு தம்பி, எனக்கு பிடிச்சமான தம்பி, கிட்டத்தட்ட 3 மாசமா அவர் போராடிட்டு இருக்கிறாரு. கடைசி என்கிட்ட சொன்னது என்னன்னா, அன்னை 3rd ரவுண்டும் கிளிக் ஆயிட்டு. ஆனா ஒரு இடத்துல ஒரு பெரிய லூப் போல வச்சாங்க. அதுவும் போச்சு. நான் நினைச்சேன், மனக்கோட்டையே கட்டிட்டேன், நான் இங்க இருந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தான் வாங்கிட்டு போறேன். ஆனா எவ்வளவு விஷயத்தை தாண்டி வந்த நான் ஒரே ஒரு விஷயம் மொத்தத்தையும் தோல்விக்குள்ளே நடத்தினது. அப்படி இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, இந்த சங்கீதக்காரர் சொல்றாரு, என் கர்த்தர் விடுவிக்கிறவரா. இருக்கிற இடத்துல எல்லாரும் உங்களுடைய கரங்களை உயர்த்தி, உங்க கரங்களை கூப்பி, இயேசுவே மனம் இருங்க, நான் உண்மை நம்புகிறேன், என்னை விடுவீங்க, இந்த சூழ்நிலை இருந்து எனக்கு விடுதலை கொடுங்க. நீ ஆபிரகாமின், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், நான் உண்மையே நம்பி இருக்கிறேன். நம்ம இன்னைக்கு பிள்ளைகள் அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது திருமண காரியங்கள் கைகூடி வரட்டும், வேலை வாய்ப்புகள் கைகூடி வரட்டும், சுகம் உண்டாகட்டும், குடும்பத்திலே சமாதானம் உண்டாகட்டும், தரித்திரங்கள் ஒளியட்டும், கடன் பிரச்சனையிலிருந்து வாழ்வு உண்டாகட்டும். கர்த்தர் செய்ய போவதற்கு நன்றி, செய்ய போவதற்கு நன்றி, செய்ய ஆரம்பித்ததுக்கு நன்றி. அநேகருடைய வாழ்க்கையில இப்பொழுது விடுதலை வந்து கொண்டிருப்பதற்கு நன்றி. ஓ, thank you Jesus. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி. நீர் ஆளுகை செய்யும் இயேசுவின் நாமத்தினாலே, ஆமென். God bless you. கர்த்தர் ஆளுகை செய்கிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென்.